வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே. துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில பெயர் இல்லாத தியாகங்களும் பறிப்போன அங்கீகாரங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிறையவே நடந்திருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை சரி செய்யும் போது அது உங்களுடைய கடமை என்று நினைத்து விளம்பரம் இல்லாமல் செய்திருப்பீங்க. ஆனால் அது ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாம தாங்க இருந்திருக்கும். ஆனால் உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு விசித்திரமான ஒரு தோஷம் என்ன தெரியுமா? நீங்க விதைப்பீங்க, ஆனா அறுவடை செய்வது யாரோ ஒருவராக இருப்பார். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க உதவி செய்துவிட்டு போயிருப்பீங்க. அந்த உதவி யார் செய்தார் என்று கேட்கும் பொழுது ஒரு நபர் யாருன்னு தெரியாதவங்க வந்து முன்னில வந்து நிற்பாங்க. அந்த ஒரு உதவிக்கான அங்கீகாரத்தை அவங்க பெற்றுட்டு போயிருவாங்க. இந்த மாதிரி தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இதுவரைக்கும் நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன ஏமாற்றங்களையும் சின்ன சின்ன விஷயங்களையும் உங்களுக்கு ஒரு பாடமாக கற்றுக் கொடுத்திருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுத்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக நீங்கள் நிச்சயமா கூறியே ஆகணும். அதே போல நீங்க செய்த 2 மாபெரும் நன்மைகள் என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில ஒருவரின் எதிர்காலமே கேள்விக்குறியாக இருந்த போது யாருக்கும் தெரியாமல் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா அது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற நபர்கள் இது யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த ஒரு நபருக்காக நீங்க என்னென்ன உதவிகள் செய்யணுமோ அதை அனைத்தையும் நீங்க மறைமுகமாக செய்திருப்பீங்க. அவங்களை சீர்படுத்தி இன்று நல்ல ஒரு நிலையில அமரவும் வைத்திருப்பீங்க. ஆனா அவங்க இன்று நானாகவே வளர்ந்தேன் என்று சொல்லி கொள்ளும் பொழுது உங்களுடைய இதயங்கள் ஒரு முறை விம்மி விம்மி விழுந்து விடும். ஏன்னா நீங்க உதவி செய்தவங்களை யாருமே என்னைக்கும் மறக்கக்கூடாது அப்படின்னு தான் இந்த உலகம் சொல்லி கொடுத்திருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் நீங்க யாருக்கு போய் உதவினாலுமே அந்த ஒரு உதவிக்கான ஒரு பதிலும் ஒரு அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கும். அது உங்களுடைய மனதிற்குள்ள ஆயிரக்கணக்கான கவலைகளை இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொண்டு தாங்க இருக்கும். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயமா, ஒரு விபத்தோ அல்லது அவசர மருத்துவ செலவோ ஏற்பட்ட போது உங்களுடைய கையில் இருந்ததை யோசிக்காம நீங்க கொடுத்திருப்பீங்க. ஒரு உயிரை நீங்க காப்பாற்றவும் செய்திருப்பீங்க. ஆனா அந்த உயிருக்கு இன்று நீங்கள் யார் என்பதை நினைவில்லாமல் இருந்திருக்கும். அதனால நீங்க போய் சொன்னோம் அப்படின்னா நம்ம செய்ததை சொல்லி காட்டுகிறோம் என்று அவர்கள் கூறிவிடுவார்கள் என்ற ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அதனாலேயும் நீங்கள் அமைதியாகவே திரும்பியும் வந்திருப்பீங்க. அடுத்து கடுகளவு தவறும் மலையளவு குற்றச்சாட்டும் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். இந்த துலாம் ராசிக்காரங்க எப்போதுமே நீதியாக இருக்க விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு விசித்திரமான சம்பவம் என்ன தெரியுமா? நீங்கள் தெரியாமல் செய்த ஒரு சிறிய பிழை அல்லது வாய் தவறி வந்த ஒரே ஒரு சொல் அது உங்களை சுற்றி இருந்தவர்கள் பூத பூதாகரமாக்கி உங்களை ஒரு குற்றவாளி போல அது சித்தரிக்க வைத்திருக்கும். ஆனால் நீங்கள் சூரியதோ நார்மலாகத்தான் கூறியிருப்பீங்க, நார்மலாகத்தான் எல்லாத்தையும் செய்திருப்பீங்க. ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குற்றவாளி போல உங்களை சிந்திக்க வைத்திருக்கும். நீங்க செய்த 1000 நன்மைகள் அந்த ஒரு சிறு தவறை வந்து மறைத்திருக்கும். ஆனால் நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய மனதில் அது ஒரு பிரச்சனையாகவும் உங்களுக்குள்ள நிச்சயமா உருவெடுக்கவும் ஆரம்பித்திருக்கும். உங்களை சிதைக்க காத்திருந்தவர்களுக்கு அது ஒரு ஆயுதமாகவும் மாறியிருக்கும். அந்த ஒரு தருணத்தில் நீங்கள் அனுபவித்த துரோகங்கள் உங்களை மனிதர்களிடமிருந்து அந்நியப்படுத்த வேண்டிய அளவுக்கு உங்களை மாற்றியும் வைத்திருக்கும். ஆனால் நீங்க எதையுமே யோசித்திருக்க மாட்டீங்க. இதெல்லாம் ஏன் இப்படி நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது என்று யோசிக்காத ஒரு நேரத்தில் இதெல்லாம் நடந்து உங்களுடைய மனதை நிச்சயமாக காயப்படுத்தியிருக்கும். அடுத்ததா, மற்றவங்களை நீங்க சரி செய்ததில் கோட்டை விட்ட சொந்த வாழ்க்கையை தராசு முல்லை போல மற்றவங்களின் வாழ்க்கையை நீங்க சமன் செய்வதிலேயே உங்களுடைய காலங்கள் கழிந்திருக்கும். யாருக்கெல்லாம் எது வேண்டும், அவர்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கிறது என்று எல்லாத்தையும் கேட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன வேண்டும் என்பதை நீங்க மறந்திருப்பீங்க. ஒரு வீட்டை சீரமைக்கக்கூடிய கொத்தனார் தன்னுடைய சொந்த வீட்டின் கூரை ஒழுகுவதை கவனிக்காம விடுவதை போல நீங்கள் மற்றவங்களுடைய திருமண வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் சீர் செய்த போது உங்களுடைய சொந்த வாழ்க்கையின் தேவைகள் என்ன, உங்களுடைய ஆரோக்கியத்தம் என்ன, உங்களுடைய சேமிப்பு கவனிக்க மறந்திருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறியிருக்கும். இந்த சுய அலட்சியம் தாங்க இன்று உங்களுக்கு பெரும் ஒரு தழும்பாகவே மாறியிருக்கும். ஏன் இப்படி நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது என்று கூட உங்களுக்கு தெரியாது. இந்த பெரும் தழும்பாக மாறியது எனக்கென்று நான் எதை செய்தேன் என்ற ஒரு கேள்வியையும் உங்களுக்கு ஆழமாக இது கேட்கவும் வைத்திருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் கமாண்ட் வழியாக நிச்சயமா கூறவும் வேண்டும். மற்றவங்களுக்காக வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க இழந்தது எந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது, எந்த அளவுக்கு கொடுத்தது என்பதையும் நீங்க நிச்சயமா கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு
துலாம் ராசியின் ராசிநாதன் சுக்கிர பகவான் மற்றும் குருவின் சஞ்சார மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாயாஜாலத்தை தொடங்கி வைக்கக்கூடும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு இதுவரைக்கும் நீங்கள் ஒரு முடிவை எடுக்க 1000 முறைகள் யோசித்திருப்பீங்க. ஆனா அந்த இடைவெளியில் வாய்ப்பு உங்களுடைய கையை விட்டு போயிருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் யோசிக்காமல் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றிகளை தரக்கூடிய அளவுக்கு விசித்திரமான ஒரு காலமாக உங்களுக்கு நிச்சயமாக மாறிவிடும். எடுத்துக்காட்டா நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கவோ அல்லது ஒரு நிலத்தை வாங்கவோ நீண்ட காலங்கள் யோசித்து தள்ளி போட்டிருந்திருப்பீங்க. ஆனா இனி வரப்போகும் காலத்தில் உங்களுடைய உள்ளுணர்வு சொல்வதை கேட்டு சட்டென்று நீங்க எடுக்கக்கூடிய முடிவு உங்களுடைய கற்பனை செய்யாத ஒரு லாபத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இது தற்செயலானது கிடையாது. உங்களுடைய ராசிக்கு காலப்புருஷன் தரக்கூடிய விசேஷத்தின் ஒரு அங்கீகாரமாக இருக்கும். அதனால இதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமேல் நடக்கவும் ஆரம்பிக்கும். மௌனத்தை கரைக்கக்கூடிய அந்த ஒரு நபர், அந்த ஒரு மனிதர். துலாம் ராசிக்காரங்களை நீங்கள் மற்றவங்களின் கதைகளை கேட்பீர்களே தவிர உங்களுடைய கதையை நீங்க யாரிடமும் சொல்ல மாட்டீங்க. ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய நபர் உங்களை தேடி வருவாங்க. அவங்க ஒரு நண்பராகவோ அல்லது வழிகாட்டியாகவோ இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பாங்க. அவர்களிடம் நீங்கள் இதுவரை எவரிடமும் சொல்லாத உங்களுடைய கவலைகளையும் ரணங்களையும் நீங்கள் பகிர்ந்திருப்பீங்க. ஆனா அந்த பகிர்வு உங்கள் மன பாரத்தை குறைப்பதோடு மட்டும் கிடையாது. அவர் காட்டக்கூடிய ஒரு சிறு வழி உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கும் நிச்சயமா உயர்த்தியும் காட்டியிருக்கும். ஆனா இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. போக போகத்தாங்க நீங்க எல்லாத்தையும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய உழைப்பிற்கான நிலையான ஒரு ஊதியம் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நிலையான ஒரு பாறையை போல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். நிழல் இல்லாத ஒரு வெளிச்சம். இதுவரை நீங்கள் செய்த தியாகங்கள் எல்லாம் இப்போது உலகிற்கு தெரிய வர ஆரம்பிக்கும். மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளிப்பட்டு உங்களுக்கு சேர வேண்டிய புகழ் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை இனிமே நீங்க புரிந்து கொள்வீங்க. பொருளாதாரத்துல ஒரு ஊற்றும் உங்களுக்குள்ள கிடைக்கும். காய்ந்து கிடந்த கிணற்றில் ஊற்று எடுப்பதைப் போல முடங்கி கிடந்த உங்களுடைய வருமானம் இப்போது பல வழிகளில் உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும். உறவுகளில் ஒரு மறுமலர்ச்சியும் உங்களுக்குள்ள ஏற்படும். உங்களை விட்டு விலகி சென்றவங்க உங்களுடைய அருமையை உணர்ந்து மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. ஆனால் இந்த முறைகள் நீங்கள் தெளிவான ஒரு எல்லை கோட்டை வைத்திருப்பீங்க. அந்த எல்லை கோட்டையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆரோக்கியத்தில் ஒரு மீட்சியும் உங்களுக்குள்ள ஏற்படும். மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்ட உங்களுடைய உடல் இப்போது ஒரு புதிய ஒரு தெம்பை பெற்றுவிடும். இயற்கை உங்களுக்கு புத்துயிரையும் இந்த ஒரு நாளில் அளித்தும் கொடுக்கும். சொந்த கனவு கூட உங்களுடைய வாழ்க்கையில நினைவானதாக மாறவும் ஆரம்பிக்கும். மற்றவங்களுக்காக கட்டிய கோட்டைகளை விட இப்போது உங்களுக்காக ஒரு சிறிய ஆனால் அழகான ஒரு சாம்ராஜ்யத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். அது வீடோ அல்லது தொழிலோ எதையாவது ஒன்றை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா மற்றவங்களுக்காக இத்தனை நாட்கள் காசு பணம் உங்களுடைய நேரங்கள் என அனைத்தையுமே செலவழித்து விட்டீங்க. இனிமேலாவது நீங்கள் உங்களுக்காக நாட்களை செலவழித்து பாருங்கள். அது உங்களுடைய நாட்கள்ல நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குன்னு நிச்சயமா தேடி கொடுக்கும். எனவே துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய தராசு இப்போது சமநிலையை அடைய போகிறது. இனி உங்களுடைய தட்டில் வெற்றிகள் மட்டுமே தாங்க நிறைந்து கிடக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு பலன்களை நிச்சயமா தேடி கொடுக்கும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அன்பு அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவுகள் இந்த ஒரு நாளில் கிடைக்கும். எதிலும் முடிவுகளானது கிடைக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் மறைந்து வாழ்க்கையில நீங்க முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. எனவே இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைத்து வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு போவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்குள்ள நிச்சயமா இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். பட்ட உண்மைகள் வெளிப்பட்டு உங்களுக்கு சேர வேண்டிய புகழ் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை இனிமே நீங்க புரிந்து கொள்வீங்க. பொருளாதாரத்துல ஒரு ஊற்றும் உங்களுக்குள்ள கிடைக்கும். காய்ந்து கிடந்த கிணற்றில் ஊற்று எடுப்பதைப் போல முடங்கி கிடந்த உங்களுடைய வருமானம் இப்போது பல வழிகளில் உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும். உறவுகளில் ஒரு மறுமலர்ச்சியும் உங்களுக்குள்ள ஏற்படும். உங்களை விட்டு விலகி சென்றவங்க உங்களுடைய அருமையை உணர்ந்து மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. ஆனால் இந்த முறைகள் நீங்கள் தெளிவான ஒரு எல்லை கோட்டை வைத்திருப்பீங்க. அந்த எல்லை கோட்டையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆரோக்கியத்தில் ஒரு மீட்சியும் உங்களுக்குள்ள ஏற்படும். மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்ட உங்களுடைய உடல் இப்போது ஒரு புதிய ஒரு
தெம்பை பெற்றுவிடும். இயற்கை உங்களுக்கு புத்துயிரையும் இந்த ஒரு நாளில் அளித்தும் கொடுக்கும். சொந்த கனவு கூட உங்களுடைய வாழ்க்கையில நினைவானதாக மாறவும் ஆரம்பிக்கும். மற்றவங்களுக்காக கட்டிய கோட்டைகளை விட இப்போது உங்களுக்காக ஒரு சிறிய ஆனால் அழகான ஒரு சாம்ராஜ்யத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். அது வீடோ அல்லது தொழிலோ எதையாவது ஒன்றை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா மற்றவங்களுக்காக இத்தனை நாட்கள் காசு பணம் உங்களுடைய நேரங்கள் என அனைத்தையுமே செலவழித்து விட்டீங்க. இனிமேலாவது நீங்கள் உங்களுக்காக நாட்களை செலவழித்து பாருங்கள்.